கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வரலாம்னு இருந்தால் வர முடியாத சூழல். அன்னைக்கு இவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சிக்கும் சார்ந்தவர் தலைவர். கட்சி அவர் அவர் தேசிய முற்போக்கு திராவிட, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. இருந்தாலும் எல்லா தலைவருக்கும் பிடித்தமான ஒரு தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் கேப்டன் அவர் தான். எல்லா தலைவருக்கும் பிடிக்கும், எல்லா கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மிக சிறப்பான முறையில் யாரு கேட்டாலும் விஜயகாந்த் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல ஒரு மனிதனை இடம் பிடித்தவர் நம்ம கேப்டன் அவர்கள். எங்களுக்கு நாங்கள கேப்டன் படம் தான் பார்ப்போம். நாங்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் பிடித்தமானது தலைவரோட இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வந்ததில் பெரிய மகிழ்ச்சி. ஒரு மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்கணும், ஆனால் கால சூழ்நிலையில் அவர் இறந்துட்டார். இது மாதிரி போன்ற தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா இந்த நாடு பெரிய சிறப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேப்டனாக விளங்கியிருப்பார். ஆகவே இது இவர் ஏழை எளிய மக்களுக்கு பெரிய ஒரு மனதில் இடம் பிடித்த தலைவர் யாருன்னா கேப்டன் தான். எத்தனையோ தலைவர் இருந்தாங்க, காமராஜர் இருந்தாங்க, போக்குவரத்து எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு மக்கள் மனதில் தெரியக்கூடிய அளவில் கேப்டன் அப்படின்னா அவர் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவராகத்தான் திகழ்ந்தார். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அதே போல அவர் வழியிலே அவருடைய மகன்கள் இருவரும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சியோடு திரும்புகின்றோம். மகிழ்ச்சியோடு திரும்புவது மட்டும் கூறாமல், தலைவர் இருந்திருந்தால் அது பெரிய இதாக இருந்திருக்கும். தலைவர் இறந்து விட்டது நினைத்து மிக வருத்தத்தோடு தான் செல்கின்றோம். ஆனால் அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு அவருடைய மகன்கள் அந்நியார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சந்தர்ப்பம் கிடைச்சி பார்த்துருக்கோம், நான் கை கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கோம். இருந்தாலும் அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு கை கொடுத்து பேசியிருக்கோம். ஆனால் அவ்வளோ அளவுக்கு நாங்கள் பார்க்க முடியாதுல்ல. அந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப பிடித்தமான தலைவர். அதனால் அந்த வகையில் நம்ம வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் குழுவாக வந்திருக்கோம். பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் தலைவர் பேசும்போது குடும்பத்தெல்லாம் நல்லா பார்க்கணும், ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், கட்சியில் மட்டும் இருந்தது மட்டும் பார்த்தாது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய நினைவே அதான். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவருக்கு செய்யணும்ன்றது அவர் கேப்டனுடைய நீண்ட நாள் கனவு. அதை அவர் நிறைவேற்றிட்டு தான் இருந்தார். ஆனால் இருந்தாலும் அவர் சூழல் இடையில ஒரு மரணம் பிரித்து விட்டது. அந்த நினைவை மகன்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகன்கள் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்வார் என்று நம்புகிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவம் இது இது எப்படி சொல்றதுன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் இது நேற்று நடந்த சம்பவம். நேற்று மட்டும் சாராயம் காய்ச்சல். அவனுங்க நீண்ட நாள 20 வருடங்க அவன் சாராயம் காய்ச்சிருக்கான். அது அரசுக்கு தெரியும். அரசுக்கு தெரியாம, அதிகாரி தெரியாம, காவல்துறை தெரியாம எந்த ஒரு சம்பவம் நடக்காது. அதிகாரிகளுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. எங்க வெளியே கிராமப்புறமெல்லாம் இருக்குன்னா அங்க ஒரு சின்ன நிகழ்வு நடந்தா கூட உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போ இங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. லிட்டர் கணக்கு, டன்னு கணக்குல, எவ்வளவு லிட்டர் கணக்குல வித்துருக்கான். பல ஏரியாவுக்கு அவன் சப்ளை செஞ்சிருக்கான். அதெல்லாம் அரசு கவனத்துல செலுத்தல. அதை இவங்க எப்படி அரசு இவங்களை வழி நடத்துறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஆனா அரசுடைய கவனக்குறைவு, அரசு மெத்தனம், இது முற்றிலும் தவறு. இந்த கள்ளச்சாராயங்கிறது இப்ப நீங்க எப்படி டாஸ்மார்க்கு வச்சுட்டு கள்ளச்சாராயத்தை கொண்டு கள்ளச்சந்தையில விடுறீங்க இல்ல. அப்போ இது 10 லட்ச ரூபா நீங்க பணம் கொடுக்குறீங்க. கார்கில் போர்ல இறந்தவங்களுக்கு, நம்ம அரசு ஓட்டுநராக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அந்த படி உயர்வுலாம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதை நான் கொடுக்கறதுங்கிறது நான் தவறா சொல்லல. அது அரசு சரியான முறையில் இதை முன்னாடியே முன்னெடுத்திருந்தால் இந்த உயிர் போயிருக்காது. 20 ஆண்டுகளாக நடக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா சேனல்களையும் எல்லாமே சொல்றாங்க. ஆனா
இந்த தவறு நடக்காத அளவுக்கு முன்கூட்டியே அரசு இதை கை எடுத்திருந்தாங்க, இவ்வளவு பேர் செத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அது நாங்க அதுதான் எங்களோட பாமக கோரிக்கை வந்து என்னன்னா, ராணுவ வீரர் கூட இல்லை இவங்க இது வந்து அதாவது வந்து இது என்னன்னா டாஸ்மார்க்கோட விலை உயர்வு. டாஸ்மார்க் கடையில் விற்கிற 120 ரூபாய்க்கு விற்ற இன்னைக்கு மதுபானம் வந்து 160 ரூபா 170 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவங்க வந்து 500 ரூபாய்க்கு கூலிக்கு போறவங்க வந்து இன்னைக்கு 2 வாட்டர் குடிச்சிட்டானாக்கா 400 ரூபா போயிருது. அப்போ வெறும் 100 ரூபாய் வச்சு இந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்த முடியாது. அப்போ அதனாலதான் அவங்க ஏதாவது குறுகிய இதுல ஏதாவது மதுபானம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவங்க அருந்துறாங்க. அது எது கொடுத்தாலும் குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு விஷம் இருக்கா எது இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க எதை குறைவினால குடும்பத்தையும் சூழ்நிலையும் பார்க்கணும். குடும்ப சூழ்நிலை பார்த்து மனதில் கருதி கொண்டுதான் அவங்க குறைவான மதுபானத்தை அருந்துறாங்க. இப்ப டாஸ்மார்க்ல அவங்க நினைச்சபடி அவங்க மதுபானத்தை ஏத்துறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 30 வருஷ காலமா நாங்க இப்ப வந்து முற்றிலும் டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு எங்களோட ஐயாவோட குறிக்கோள். ஐயா வந்து இன்றைக்கு வரையிலையும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மதுபானத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 90,000 மதுக்கடையில இந்தியா முழுக்க நாங்க எடுத்திருக்கோம். அது இல்லாம தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகள் எல்லாம் நாங்க அங்கிருந்து தூக்கி 500 மீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள தள்ளி போட்டிருக்கோம். அந்த போர்டு விளம்பர போர்டு கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயா போராட்டம் பண்ணோம். அதுக்கு நாங்கெல்லாம் சிறைக்கெல்லாம் சென்றிருக்கோம். அந்த மாதிரி ஐயாவோட நினைவு பெரிய இது. யாரும் எந்த அரசு வந்தாலும் சரி அதை கண்டுக்கிறதே இல்லை. அது இவங்க யார் உயிர் போய் யார் செத்தானா எந்த தாலி அறுத்தானா அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்களுக்கு தேவை வருவாய். இந்த அரசு 2 அரசுமே சொல்றேன், அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி, அவங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. வடக்கம் திருப்பி கடை வச்சாலும் கிழக்கம் திருப்பி கடை வைக்க போறான். வடக்கம் வச்சிருப்பாங்க, அவங்க தெக்கம் வந்து வைப்போம். இது ஆட்சி மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அதுக்கு ஒரு நல்ல தலைவர்களை இது மாதிரி இருக்கிறவங்க நல்ல ஒரு இது மாதிரி மக்களை சார்ந்தது விவசாயம், கல்வி, மருத்துவம் இந்த மாதிரி இலவசத்தை மக்களுக்கு சேரலாம். இதுலதான் மக்கள் வந்து கடனா ஆகிற ஒரு குடும்பம் எதுனா கல்வி, விவசாயம், மருத்துவம். இந்த 3ல தான் ஒரு குடும்பம் கடன் ஆகுதுன்னா இது 3ல தான் ஆகும். நீங்க அதை நீங்க வந்து இலவசமா கொடுக்கலாம். நீங்க இது மற்றதெல்லாம் கொடுக்குற, அது கொடுக்குற, ஆட்டுக்குட்டி கொடுக்குற, மாடு கொடுக்குற, பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. தேவையான மட்டும் கொடுத்துருக்காங்க போதும். அந்த குடும்பம் பொழைச்சிக்கும். வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, போக்குவரத்து கூட அந்த குடும்பம் அதை வச்சு பொழைச்சிக்கும். இது வந்து டாஸ்மார்க்கு கொடுத்து இதை வச்சு கொடுத்து எந்த கடையில டாஸ்மார்க்கு கம்மியா விற்குதோ அந்த கடைக்கு எங்க மாவட்டத்தில் மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதிக மதிப்பான விற்றதுக்காக அந்த மேலாளருக்கு, அந்த டாஸ்மார்க் மேலாளருக்கு வந்து சான்றிதழ் வழங்கினாங்க இந்த அரசு. அந்த மாதிரி கேவலமான ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும். ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அப்பதான் இந்த தமிழ்நாடு 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு பின்தங்கிய நிலைமையில தான் இருக்குது. வல்லரசாவது அதெல்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில தான் இருக்குது. மக்கள் இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்காங்க. விலைவாசி உயர்வு, எல்லா உயர்வு. இன்னைக்கு பத்திர ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இன்னைக்கு இப்போ 20 மடங்கு ஏறி போச்சு. 20 மடங்கு பத்திர ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு பத்திரம் இன்னைக்கு 2 சென்ட் நிறைய எழுத முடியல. கடுமையான இன்னைக்கெல்லாம் பத்திரப்பதிவுலாம் இன்னைக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால மக்கள் வந்து இந்த அரசை வந்து வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் சார். அதாவது வந்து நிவாரணம் வந்து இது வந்து சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. அதை நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன்னா, இது அரசோட கவனக்குறைவு. இது அரசோட கவனக்குறைவு. 20 ஆண்டு காலமா சாராயம் நடத்திக்கிட்டு பக்கத்துல அதுக்கும் காவல் நிலையத்துக்கும் அதுக்கும் பக்கத்துலதான் அந்த இதே நடந்திருக்கு. ஆனா இதுக்கு அரசு தானே காரணம். அவனை ஏற்கனவே பிடிச்சி அவனை சரியான முறையில் தண்டனை கொடுத்துருந்தாக்க இந்த இது நடந்திருக்காது. இல்ல, இது நடந்ததுக்கு கூட வாய்ப்பே இல்லை. இது நேற்று ஒரு 2 நாள்ல ஒரு வாரத்தில் நடக்கல. இது நடந்தது 20 ஆண்டு காலம் நடந்திருக்கு. இது அரசுக்கு தெரியாம இருக்காது, காவல்துறைக்கு தெரியாமல இந்த சம்பவம் நடக்காது. அதனால அரசு கவனத்துல தான் இது 10 லட்சம் கொடுக்க நாம அந்த குடும்பத்தை சொல்றதுல இறந்துட்டாங்க பாவம். ஆனா இது அரசு தான் ஏத்துக்கணும். அரசுனாலதான் இது நடந்தது. அரசுனால உயிரை பறிச்சதுக்கு நான் சொல்லுவேன். 10 லட்சம் கொடுக்க ஏங்க நீங்க 10 லட்சம் கொடுக்குறோம்? அப்ப 10 லட்சம் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? தேவையில்லையே. நீங்க முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை அந்த ஆளுக்கு வழங்கியிருந்தா எதுக்கு மக்கள் காசு, எதுக்கு மக்கள் வரி காசு நீங்க கொடுக்கணும் அவசியமே இல்லையே. மக்கள் வரி காசுங்க, அது மக்கள் வரி காசு நீங்க ஏன் கொடுக்குறீங்க? தேவையில்லையே. அது தேவையான உங்களுக்கு கார்கள் போக்குவரத்து இது மாதிரி நாட்டுக்காக போராடணும் மக்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து போராடணும் கிடையாது.
இது டாஸ்மாக் கடையில் விலை உயர்வுனால இது வந்து அவங்களால குடிக்க முடியாத சூழ்நிலை. டெய்லி அன்றாட கூலிக்கு போறவங்க 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்கனால குடிச்சிட்டு அவங்க உயிரிழந்துட்டாங்க. பாவம், அந்த குடும்பம் பாவம் தான். நான் அதெல்லாம் சொல்ல, இவங்க கவனக்குறைவினாலதான் இந்த இப்போ அந்த முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருந்தா இது தேவையே இல்லையே, சாவறதுக்கு வேலை இல்லையே தானே. இப்போ சாராயத்தை ஒழிச்சு, இப்போ சாராயக்கடை இப்போ வந்து ஒழிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு பிடிச்ச அவனை தண்டனை கொடுத்துருந்தா, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா அவன் சாராயமே எடுத்துக்க மாட்டானே. அதனால அரசு தான் அது ஏற்றுக்கணும். அரசு நான் 10 லட்ச ரூபா காசு கொடுத்தது, அது பாவம். அது இல்லை, அவங்கனால தான் அந்த காசு. அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தது இதுக்கு தேவையில்லையே. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட வரிப்பணத்தில் தான் நீங்க இந்த மாதிரி வரிப்பணத்தை நீ சொல்ற மாதிரி நல்லதுக்கு நல்லதுக்கு அந்த பணத்தை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இது அதான் நம்ம மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, அரசோட கவனக்குறைவா அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்குங்கிறத காவல்துறை போன்றவங்க சரியான நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு வந்து உரிய தண்டனை கிடைக்கும் நம்புறீங்க? கண்ணுக்குட்டிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். சரியான தண்டனை கொடுக்க அரசு உடந்தையா இருக்கு. அரசே இதுக்கு உடந்தையா இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு தெரியாம காவல்துறை கண்ணுக்குட்டி இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் பார்க்க போனா அவங்க எல்லாம் எல்லாம் உடந்தையா தான் இருக்காங்க. 20 வருஷம் காலமா அவங்க வந்து அவங்களோட இல்லாம எப்படி தெரியும்? போதைப் பொருள் எங்க கண்டாலும் கிடைக்குது. போதைப் பொருள் எல்லா பெட்டி கடையிலும் கிடைக்குது. இன்னைக்கு சந்து பொந்தெல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு எங்க கிராமப்புறத்துல கஞ்சானே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கஞ்சா அவ்வளவு எளிமையா கிடைக்குது. இன்னைக்கு அதெல்லாம் எங்க அரசாங்கம் பார்த்து நினைச்சிருந்தா அதெல்லாம் தடுக்க முடியும். இன்னைக்கெல்லாம் ஈஸியா பள்ளிக்கூடத்து மாணவன் 9வது படிக்க, 8வது படிக்கிற, 10வது படிக்கிற, 12வது படிக்கிற மாணவன்லாம் இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான். அது ஈஸியா சுலோவா கிடைக்குது. அதனால கொலைகள், குற்றங்கள், ஏகப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம்னா மது. அதை விட்டாக்க போதைப் பொருள். போதைக்கு அடிமையானவங்க தான் எது வேணாலும் சின்ன பசங்க தான் 20 வயசு கீழே உள்ளவங்க தான் இன்னைக்கு சம்பவம் இன்னைக்கு எல்லாமே பண்றாங்க. காரணம் அதுக்கு மது. அவன் மது அருந்திட்டானாக்கா அவனுக்கு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னைக்கு நாடு தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு வந்ததுலேருந்து இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இளம் சிறுவர்களிலிருந்து குழந்தைகளிலிருந்து பள்ளி மாணவிகள் முதல் கொண்டு இன்னைக்கு மது அருந்த சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழ்நாடு இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி மக்கள் இன்னைக்கு மிகவும் சிரமத்தில் ஆளாகி உள்ளார்கள். ஆகவே ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி